அடுத்த அத்தியாயம் 7 12ஆம் வகுப்பு வணிகவியல் அத்தியாயம் 7 பங்கு மாற்றகம், அதற்குரிய 2 மதிப்பெண் வினாக்கள். முதல்ல பங்குச்சந்தை என்றால் என்ன? பங்குச்சந்தை என்பது பெருநிறுவன மற்றும் பிற பத்திரங்களை வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்கும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சந்தை. இங்கே பத்திரங்கள் சில நன்கு வரையறுக்கப்பட்ட விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் படி வாங்கப்பட்டு விற்கப்படுகின்றன. அடுத்து இந்தியாவில் உள்ள ஏதேனும் 5 பங்குச்சந்தைகள். இப்போ இதில் கொடுத்துருக்குறாங்க என்னென்ன பங்குச்சந்தை. பாம்பே பங்குச்சந்தை, பெங்களூரு பங்குச்சந்தை லிமிடெட், கல்கத்தா பங்கு பரிவர்த்தனை சங்கம் லிமிடெட், கொச்சி பங்கு பரிவர்த்தனை லிமிடெட், தில்லி பங்குச்சந்தை, சென்னை பங்குச்சந்தை லிமிடெட். இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த பங்குச்சந்தை தெரிஞ்சாலும் எழுதுங்க. அதுக்கு விடை கொடுப்பாங்க, அதுக்கு மார்க் கொடுப்பாங்க. அடுத்து துணை தரகர் என்றால் என்ன? துணை தரகர் என்பவர் பங்கு மாற்றகத்தின் உறுப்பினரின் முகவராக செயல்படுவார். தன்னை அமர்த்திய முதல்வருக்கு அதாவது உறுப்பினருக்கு வியாபாரத்தை பெற்றுத்தந்து அதற்காக கழிவு பெறுவார். அடுத்து தரகர் என்று யாரை அழைக்கப்படுகிறார்கள்? தரகர் கழிவு முகவராவார். பத்திரங்களை வாங்குபவர்களுக்கும் விற்பவர்களுக்கும் இடையே இடைநிலையாளர்களாக தரகர்கள் செயல்படுகின்றனர். இவர்கள் தனக்கான பத்திரங்களை வாங்கி விற்பதில்லை. அடுத்து ஊக வணிகர்களின் வகைகள் காளை, கரடி, கலைமான், முடவாத்து. இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க உறுதியா. ஊக வணிகர்களின் வகை காளை, கரடி, கலைமான், முடவாத்து. அடுத்து அத்தியாயம் 8 இந்திய பத்திர மாற்றகங்களின் வாரியம், அதாவது செபி. செபி பற்றி சிறுகுறிப்பு. நமது மூலதன சந்தையை ஒழுங்குபடுத்தவும் மற்றும் கட்டுப்படுத்தவும் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட உயர் அமைப்பு இந்திய பத்திர மற்றும் மாற்றங்களின் வாரியம். இது இந்திய அரசால் 1988 உருவாக்கப்பட்டது. இதை கூட 1 மார்க்கில் கேட்பாங்க. ஆனால் 1992 சட்டமுறை அதிகாரம் பெற்றது. செபி இதனோட தலைமையகம் மும்பையில் உள்ள பாந்த்ரா குர்லா வளாகத்தின் வணிக மாவட்டத்தில் அதன் தலைமையகம் உள்ளது. அடுத்து செபியின் 2 நோக்கங்களை எழுதுக. முதல் நோக்கம் பங்கு பரிவர்த்தனைகளின் ஒழுங்குமுறை. செபியின் முதல் நோக்கம் பங்கு சந்தைகளை ஒழுங்குபடுத்துவதாகும். எனவே அங்கு செயல்படும் எல்லா தரப்பினருக்கும் திறமையான சேவைகள் வழங்கப்படலாம். அடுத்து இரண்டாவது முதலீட்டாளருக்கு பாதுகாப்பு. முதலீட்டாளர்கள் இல்லாத நிலையில் மூலதன சந்தை அர்த்தமற்றதாகும். எனவே முதலீட்டாளர்களின் நலன்களை பாதுகாப்பது முக்கியம். அடுத்து செபியின் தலைமையகம் மும்பையில் உள்ள பாந்த்ரா குர்லா வளாகத்தின் வணிக மாவட்டத்தில் அதன் தலைமையகம் உள்ளது. மேலும் புதுதில்லி, கொல்கத்தா, சென்னை மற்றும் அகமதாபாத்தில் வடக்கு, கிழக்கு, தெற்கு மற்றும் மேற்கு பிராந்திய அலுவலகங்கள் உள்ளன. வடக்கில் புதுதில்லி, கிழக்கில் கொல்கத்தா, தெற்கில் சென்னை, மேற்கில் அகமதாபாத். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பல்வேறு அடையாள ஆதாரங்கள் யாவை? நிரந்தர கணக்கு எண், வாக்காளர் அட்டை, ஓட்டுநர் உரிமம், வங்கி செல்லேடு, வருமான வரி படிவங்கள், தொலைபேசி கட்டண ரசீது, மத்திய மற்றும் மாநில அரசு துறைகள் வழங்கிய புகைப்படம் ஒட்டிய அடையாள சான்றிதழ்கள், சட்ட ரீதியான ஒழுங்குமுறை ஆவணங்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த அத்தியாயம் 9 பாருங்க. மனிதவள மேம்பாட்டின் அடிப்படைகள். மனிதவள மேலாண்மை என்றால் என்ன? அதாவது மனித வளத்தை நிர்வகிக்கும் மேலாண்மையின் கிளையே மனித வள மேலாண்மை என அழைக்கப்படுகிறது. மனித வளத்தை நிர்வகிக்கும் மேலாண்மையின் கிளையே மனித வள மேலாண்மை என அழைக்கப்படுகிறது. மனித வள மேலாண்மை என்பது ஒரு நிறுவனத்தில் ஆட்களை பணியமர்த்தல், ஊக்குவித்தல் மற்றும் நிர்வகித்தல் தொடர்பான மேலாண்மை பணியை செய்வதாகும். மனிதவள மேலாண்மையின் இயல்புகளில் ஏதேனும் 2 உலகளவில் பொருத்தமானது, இலக்கு சம்பந்தமானது. உலகளவில் பொருத்தமானது மனிதவள மேலாண்மை உலகளவில் பொருந்தக்கூடியதாக உள்ளது. நிறுவன அமைப்பின் தன்மையை பொறுத்து இதனின் அணுகுமுறை மற்றும்
தோற்ற வடிவம் மாறுபடுகிறது. இலக்கு சம்பந்தமானது. ஒரு நிறுவனத்தில் உள்ள மனித வளத்தை சிறந்த முறையில் பயன்படுத்துவதன் மூலம் அந்த நிறுவனத்தின் குறிக்கோள்களை அடைவது சாத்தியமாகிறது. அடுத்து, மனித வளத்தின் பண்புகளில் ஏதேனும் இரண்டு, அதாவது மனித வளம் என்பது உற்பத்தி செய்யும் ஒரே காரணியாக திகழ்கிறது. பிற அனைத்து வளங்களையும் மனித வளம் உருவாக்குகிறது. பணியமர்த்தப்பட்ட பணியாளர்களை கொண்டதே தவிர மனித வளம் என்பது பணியாளர் அல்ல. அடுத்து, மனிதவள மேலாண்மையின் மேலாண்மை பணிகள் என்னென்ன? திட்டமிடுதல், அமைத்தல், இயக்குதல், இயக்குவித்தல், கட்டுப்படுத்துதல். அடுத்து, அத்தியாயம் 10 ஆட்சேர்ப்பு முறைகள். ஆட்சேர்ப்பு முறைகள். ஆட்சேர்ப்பின் பொருள் தருக. ஒரு நிறுவனத்தில் உள்ள ஆட்சேர்ப்பின் பொருள் தருக. ஒரு நிறுவனத்தில் உள்ள பல்வேறு பணியிடங்களுக்கு பொருத்தமான நபர்களை தேர்ந்தெடுக்கும் பணி செயல்முறையே ஆட்சேர்ப்பு எனப்படுகிறது. பதவி உயர்வு, அதாவது பணிமூப்பு மற்றும் தகுதியின் அடிப்படையில் பணியாளர்கள் நிறுவன அமைப்பின் படிநிலையில் உள்ள கீழ்மட்ட நிலையிலிருந்து மேல்மட்ட நிலைக்கு சென்று பணிபுரிய வாய்ப்பு அளிக்கப்படுகிறதா பதவி உயர்வு. அகவள ஆட்சேர்ப்பின் ஏதேனும் இரண்டு நன்மைகள். ஒன்று இடமாற்றம், இரண்டாவது பதவி உயர்வு. இடமாற்றம் என்ன? ஒரு துறையில் இருக்கும் உபரி பணியாளர்களை பற்றாக்குறை உள்ள மற்ற துறைகளுக்கு பணிமாற்றம் செய்வதன் மூலம் காலி பணியிடங்களுக்கு தேவையான பணியாளர்களை எளிமையான வழியில் நிரப்பலாம். பதவி உயர்வு, பணிமூப்பு மற்றும் தகுதியின் அடிப்படையில் பணியாளர்கள் நிறுவன அமைப்பின் படிநிலையில் உள்ள கீழ்மட்ட நிலையிலிருந்து மேல்மட்ட நிலைக்கு சென்று பணிபுரிய வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. அடுத்தது, ஆட்சேர்ப்பு முறையில் வேட்டையாடுதல் என்றால் என்ன? முதல் பாயிண்ட், நிறுவனங்கள் தங்களது சொந்த பணியாளர்களுக்கு பயிற்சிகள் மற்றும் மேம்பாடுகள் வழங்கப்படுவதற்கு பதிலாக போட்டி நிறுவனங்களில் உள்ள பணியாளர்களுக்கு நிதி மற்றும் நிதிசாரா சலுகைகளை கூடுதலாக வழங்கி அப்பணியாளர்களை கவர்ந்து பணியில் அமர்த்துகிறது. இது கவர்தல் என்றும் அழைக்கப்படுகிறது அல்லது திறமையானவர்களை வேட்டையாடுதல் எனப்படுகிறது. அதாவது தன்னுடைய பணியாளர்களுக்கு பயிற்சி கொடுக்காம என்ன பண்ணுறாங்க, போட்டி நிறுவனங்களில் உள்ள பணியாளர்கள் நிதி மற்றும் நிதிசாரா சலுகைகளை கூடுதலாக வழங்கி அப்பணியாளர்களை கவர்ந்து பணியில் அமர்த்துகின்றனர். அதுதான் கவர்தல் அல்லது திறமையானவர்களை வேட்டையாடுதல் என்று அழைக்கப்படுகிறது.